திருவாரூரில் விவசாயிகளுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடி வருகிறார். இது தொடர்பான அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், விவரங்கள். திருவாரூர் மாவட்டத்தில் இன்று மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற தலைப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராங்க. தற்போது திருவாரூர் மாவட்ட எல்லையான கீரங்குடி பகுதியில அவருக்கு முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கீரங்குடியில உள்ள விவசாய பணிகள்ல தற்போது நடைபெற்று வரும் குறுவை சாகுபடி பணியில தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில அந்த குறுவை சாகுபடியில் ஈடுபட்டு களை எடுக்கும் பணி நடைபெற்று விவசாயிகளை எடப்பாடி பழனிசாமி தற்போது சந்தித்து வருகிறார். அவர்களோட பணிகள் விவசாய பணிகள் நடப்பது குறித்து கேட்டிருந்தார். தமிழக அரசின் திட்டங்கள் உடனுக்குடன் தற்போது எந்த நிலையில் அனைத்து தரப்பும் கிடைத்து வருகிறதா எனவும் விசாரித்து வருகிறார். தற்போது விவசாய மக்களுக்கு தேவை என்ன, அரசுக்கு எந்த மாதிரி கோரிக்கைகள் உள்ளது எனவும் அவர் எடப்பாடி பழனிசாமி விவசாய மக்களிடம் கேட்டு அறிந்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து கொல்லுமாங்குடி பகுதியில் தற்போது ரோட் ஷோ நடத்த உள்ளார். இந்த ரோட் ஷோவில் தொடர்ந்து பொதுமக்கள் இரண்டு பக்கம் திரளானோர் பங்கேற்று வருகிறார். அங்க அதிமுகவின் கழக கொடியை ஏற்றி வைத்து மீண்டும் தொடர்ந்து நன்னிலம் கடைவீதியில் எடப்பாடி பழனிசாமி தற்போது உரையாற்ற உள்ளார். இதன் தொடர்ந்து திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்திலும் பொதுமக்கள் மத்தியில் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். இதனை நாகப்பட்டினம் மாவட்டம் கீவலூரில் பிரச்சார பயணம் இன்று நிறைவடைகிறது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.